பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் தலா 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே தையூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளருக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் மக்கள் மத்தியில் பேசிய அவர், திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை எனவும், அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாள் வேலையை 150 நாளாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். கொரோனாவை கட்டுப்படுத்த அதிமுக அரசு ஓராண்டு கடுமையான முயற்சி எடுத்ததாகவும், 2026இல் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் குறிப்பிட்டார். அந்த காலகட்டத்தில் தைப்பொங்கல் வந்தபோது எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா ரேஷன் கார்டுக்கும் 2,500 ரூபாய் கொடுத்தோம். அன்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார், ஏன் 2,500 ரூபாய் பொங்கல் போது கொடுக்கிறீங்க, 5,000 ரூபாய் கொடுன்னு சொன்னாங்க. இப்போ கடந்த முறை தைப்பொங்கல் என்று 1 ரூபாய் கூட தைப்பொங்கல் என்று இன்னைக்கு இந்த அரசு குடும்ப அட்டைக்கு வழங்கல. இனியாவது கடைசி காலம் நெருங்கி விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. இனியாவது மக்களுடைய எண்ணங்களை புரிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக குடும்ப அட்டைக்கு 5,000 ரூபாய் கொடுங்க தைப்பொங்கல் என்று. ஏன்னா இனிமேல் திமுக ஆட்சி வர போறதில்ல. ஆட்சி போகும்போது மக்கள் உங்களை வாழ்த்திட்டோம். அதனால நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு திரு ஸ்டாலின் அவர்களே குடும்ப அட்டைக்கு தைப்பொங்கல் என்று 5,000 ரூபாய் வழங்குங்கள் என்று இந்த நேரத்திலே நான் கோரிக்கை வைக்கின்றேன். அது மட்டுமல்ல, கொரோனா காலம், இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வரி வருமானம் கிடையாது, ஜிஎஸ்டி வருமானம் கிடையாது, பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் வருமானம் கிடையாது. அதோட பெட்ரோல் டீசல் விற்கல, அதிலிருந்து வருகின்ற வருவாய் இல்ல. அதோட மதுக்கடைகள்லாம், மதுபான கடைகள்லாம் திறக்கல, டாஸ்மாக் கடை திறக்கல, அதில் வருகின்ற வருவாய் கலால் வரி கிடையாது, கலால் வருகின்ற வருவாயும் இல்ல. 1 ரூபாய் வருவாய் இல்லாம 11 மாதம், 1 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி செய்த அரசு அதிமுக அரசு. விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம்.